நாங்கள் அதுக்கு காரணம் இல்லை, இபிஎஸ்டே அதுக்கு காரணம். என்னன்னா இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் பெருமக்களுக்கு மட்டும் கொடுத்தார்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. எப்படி சார் ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, நாம் பிடிச்ச முசலுக்கு 3 கால ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பார்த்தீங்களா எடப்பாடி. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றது உங்களுக்கே நகைப்பா இல்லையா திரு குட்டிக்கண்ணன் அவர்களே? எல்லாத்தையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்படி போய் அநாகரிகமா எழுதுவதா என்று அவர் கூட இருந்தவர்களே முகம் சுளித்தார்கள். சொல்றது புரியுதா? அவர் தலைமையில ஒரு கூட்டணி இருக்கத்தானங்க செஞ்சு. சொல்றது புரியுதா? அது விஜயகாந்த் கட்சிக்கு என்ன ஓட்டு இருக்கு? இல்லைங்க, அவர் எம்ஜிஆர் படமும் அம்மா படம் போடாது பூச்சப்பு இல்லாத காரணமாங்க. எங்களுக்கு எல்லாமே அவங்க தானுங்க. நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பரத்தினம் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குட்டிக்கண்ணன். வணக்கம் சார். ஓபிஎஸ் நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நீங்களாம் நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். இருக்கிறீங்களா இல்லை வெளியே போயிட்டீங்களா? போன வாரம் கூட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றி கொண்டு தான் இருக்கோம். உற்சாகமாக இருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கோம். சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கான். எப்படி எங்க ஆம்டியான கச்சேரிக்கு போற மாதிரி இருக்கிறீங்களா? என்ன கச்சேரிக்கு? ஏன் ஆம்டியான கச்சேரிக்கு போயிருக்கான்னு சொல்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தவறான பழமொழி. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்கார மூத்த அரசியல் தலைவர் ஒருவராக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை போய் நீங்கள் என்ன ஒரு தவறான உதாரணத்தோடு ஒப்பிடுறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம் என்னன்னா அவருக்கு அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். எல்லாருக்கும் தெரியும். உண்மை இல்லைங்க, அதனால அடையாளம் காட்டப்பட்டவர். அதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, அதுதான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது எங்களுக்குள்ள பலம் அப்படின்னு சொல்ல வர்றேன். அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதனால நீங்கள் சொன்ன உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். அவர் 1996 தொடர்ந்து அரசு நிர்வாகத்தில் இருந்துட்டு வரக்கூட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். என்ன 20 சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, ரெட்டர்னால சட்டமன்ற உறுப்பினரா ரெட்டலை. ஆமா, அதுதான் அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இல்லப்பனா எல்லாமே காணாம போயில்ல. உண்மைதாங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் எம்பி சீட்டுல இருந்து காணாம போயிட்டாருல, அதே மாதிரி இல்லைங்க. நீங்க அதே இது ஒப்பிட வேணாம். அன்னைக்கு அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து கட்சி ஒற்றுமையா இருந்தப்ப எல்லாம் களங்கண்டவங்க. அவரோட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அண்ணன் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு தான் இபிஎஸ் உட்பட 20 கையெழுத்து போட்டாங்க. இன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இவர்களை தலைவர்களாக கொண்டு களங்கொண்ட தேர்தலில் வென்றவர்கள் தான் இன்றைக்கு 64 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக. எடப்பாடி பாவம் சும்மா விடாது சார். ஆமா சார். நீங்க என்ன பண்ணீங்க 2021 சட்டமன்ற தேர்தல? என்ன ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சியை எதிர்கட்சியை உட்கார வச்சுட்டீங்களா? இல்ல, அதுக்கு நாங்க பொறுப்பு. அதுதான் தென் தமிழகத்துல நீங்க காமிச்சிட்டீங்களா சார்? இல்ல, அதை நீங்க நல்ல உங்க சமுதாயத்தை வச்சு காமிச்சிட்டீங்களா சார்? அப்படி இல்லைங்க. ஆனா இந்த வாட்டி பருப்பு விவாதம் சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு சீரியஸான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு சரியான பதில் சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு காரணம் இல்லை, இபிஎஸ்டே அதுக்கு காரணம். என்னென்னா இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் பெருமக்களுக்கு மட்டும் கொடுத்தார்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் தேர்தல் நேரத்தில் அது வேணாம், என்ன ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, இப்போ இந்த நேரத்தில் இது வேணாம், தேர்தல் முடிந்த பிறகு முறையாக ஆய்வு செய்து சொல்ல புரியுதுங்களா, நம்ம இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு தவறான ஒரு அரசியல் கால்குலேஷன் காரணமாக அந்த 10.5% கொடுத்தாரு. இதில் என்னன்னா 106 சமுதாயங்கள் இல்லைங்க,
நீங்க கேளு. அது பழசுல பழசாய் நீங்க- போச்சு சார், விடுங்க சார். இப்ப நீங்க- கரண்ட்டுக்கு வருவோம் சார். கரண்ட் இல்லைங்க, நீங்க சொன்னது காரணம் ஏன் தென் மாவட்ட மக்களுக்கு இதானாங்கன்னா, அந்த 10.5% பாதிக்கப்பட்டவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த சமுதாயத்தினர் 106 சமுதாயங்கள்ல ஒரு சமுதாயம் போக 105 சமுதாயங்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தது காரணமாகத்தான் இங்க திருச்சியில இருந்து தென் மாவட்டங்கள் அதான் 2 வாட்டி punishment கொடுத்தாங்க. அதனாலதான் தோல்வி அடைஞ்சே தவிர 2001 சட்டமன்ற தேர்தலையும் சரி, இல்லைங்க. 2021 பாராளுமன்ற தேர்தலையும் சரி. நீங்க தோல்விக்கு அண்ணன் ஓபிஎஸ் காரணங்கிற போல நீங்க கேள்வி கேட்டீங்க. அது காரணம் கிடையாது. ஆமா, ஓபிஎஸ் தான் காரணம். அது இல்லைங்க. நான் 10.5% அந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வழங்கியதனால் அதனால் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்த மக்கள் எதிர்த்து வாக்களித்ததன் காரணமாகத்தான் இந்த பின்னடைவை தவிர நாங்கள் காரணம் அல்ல. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வாட்டி தென் தமிழகத்து எடப்பாடிக்கு கை கொடுக்க சரியா இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். எங்க தென் தமிழகம் உதயகுமார் இருக்காரு, ராஜ செல்லப்பா இருக்காரு, செல்லூர் ராஜு இருக்கு. இனி எடப்பாடி ஓபிஎஸ் தேவையில்லை, சசிகலாவும் தேவையில்லை, தினகரனும் தேவையில்லை சார். எப்படி சார் ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு? நாம் பிடிச்ச முசலுக்கு 3 கால ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பாத்தீங்களா எடப்பாடி. நீங்க வந்து வீம்புக்கு பேசுற மாதிரி மிஸ்டர் குட்டிக்கண்ணன் இருக்கிறதானே சார்? உண்மைக்கு மாறான வகையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் கேட்ட இப்போ நீங்கள் நீண்ட கேள்வி கேட்டீங்க, என்னை பதில் சொல்ல அனுமதிங்க. அவர் வந்து தென் மாவட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் சொன்ன திரு உதயகுமார், அண்ணன் ராசன் செல்லப்பா, இன்னும் இருக்கக்கூடியவர்களோட பின்புலத்தோடவே அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தார். அதில் ஏங்க வந்து தென் மாவட்டங்களில் மட்டும் 7 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து டெபாசிட் போகுது. அதாவது கன்னியாகுமரியில் 4வது இடம், ராமநாதபுரத்தில் கட்டுத்தொகை காலி, அடுத்து வந்து தேனியில் கட்டுத்தொகை காலி, அப்புறம் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி கட்டுத்தொகை வந்து தென் மாவட்டங்களில் காலியானவர் போய் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றது உங்களுக்கே நகைப்பா இல்லையா திரு குட்டிக்கண்ணன் அவர்களே? அதிமுக வந்து இல்லைங்க, தென் மாவட்டங்கள் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு வந்து கை கொடுத்த மாவட்டங்கள். அதில் வந்து அதிமுக வந்து ரெட்டலை சின்ன போய் கட்டுத்தொகை இழக்கிறாங்க. அதை போய் நீங்கள் சொன்ன ஊர்கள்லாம் இருந்து தானங்க. ராமநாதபுரத்தில் அண்ணனுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு சின்ன இல்லை, எங்களுக்கு வந்து நீதிமன்ற தடனால கட்சியின் பெயரை பயன்படுத்த முடியலை, கொடியை பயன்படுத்த முடியலை. இந்த நிலையில் கிடைச்ச சின்ன பலாப்பழ சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அங்கே வெறும் 70,000 ஓட்டு தாங்க ரெட்டலை நின்று இபிஎஸோட வேட்பாளர் வாங்கியிருக்காரு. என்ன சொல்ல ஜெயிச்சிருப்பாரு இல்ல? அது எப்படிலாம் நீங்க கரெக்டுங்க. அதிமுகவை அழிக்கணும்ட்டு எப்படிலாம் இறங்கி இருக்கிறீங்க. நடந்து முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் நின்றது காரணம் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தேனியில் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டது காரணமாக ஒரு கூட்டணி கட்சி தலைவரை ஆசைப்படுவதன் காரணமாக அவரை தேனியில் இருக்க வைத்து விட்டு இவர் வந்து ராமநாதபுரத்தில் நின்னாரே தவிர வேற ஒரு கண்ணோட்டம் கிடையாது. ஆட்சியில இருக்கிறப்ப அதிமுக அம்மா இறந்த பிறகு எடப்பாடி முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சரப்ப நீங்க அதிமுக சேர்றப்ப என்ன டிமாண்ட் பண்ணீங்க? சசிகலாவை வெளியேற்றணும், தினகரனை வெளியேற்றணும். அப்படி இருந்துட்டு இப்ப என்ன அந்த சமுதாயம் ஒற்றுமை வந்துச்சா? இல்ல ஜாதி ஒற்றுமை வந்துச்சா? இனி அந்த ஜாதி ஒற்றுமைலாம் எடுபட அதிமுக நல்ல மைனூட்டா வேலை செய்யறாரு. யாரு? எடப்பாடி. நீங்க ஒரு ஆள் பாராட்டிக்க வேண்டியதுதான். நாங்கள் புரிந்தவரை எங்களுடைய அரசியல் தெளிவுக்கு கிட்டுகிற வரை அந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்றம் இருப்பதாக எனக்கு தெரியல. விஷயத்தை கேளுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட மெகா கூட்டணி அனுப்புவேன்னு சொன்னார். இருந்த ஆளுங்க தான் வெளில போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட. இப்போ வந்து மெகா கூட்டணி சொல்கிறாங்க. இதுவரையிலும் அவர் கூவி பார்க்குறாரு, யாரும் போகல. அதனால் நாங்கள் ஒன்றும் சந்தோஷப்படலைங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாம் ஒன்றா இருந்து கட்சி பலமாக இருக்குமே. ஆனால் நீங்கள் சொன்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன், திருமதி சசிகலா, மேயர் ஆகியோர், திரு இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம கட்சி அதிமுகவோட மேல் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகன்னு வர்றப்போ மற்ற இயக்கங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பொழுது தான் அவர் எண்ணக்கூடிய மெகா கூட்டணி அமைவை தவிர பிரிந்து கிடக்கக்கூடிய இயக்கத்தை நோக்கி இவர் எண்ணுவதை போல எந்த பெரிய கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இனி வந்து அதிமுக எம்ஜிஆர் மாளிகையை தலை வச்சு கூட படுக்காத மாதிரி பண்ணிட்டாரு.
அதே ஓபிஎஸ் அணியே சரி நீங்களும் சரி யாருமே போக முடியாது. அப்படி இல்லைங்க. அதுதான் நம்ம வந்து தலைவர் மறைவுக்கு பிறகு ஜானின்னு பிரிஞ்ச காலத்துல கூட சார் வேணாம் சார். இப்ப கரண்ட் அதுக்கு உதாரணம் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கு அப்போ அம்மாவே அதிமுக 16 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட 33 வருஷம் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த அம்மாவே தலைமை கழகம் போக முடியாமல் தலைமை கழகம் சீலாகி சொல்ல புரியுதுங்களா, அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகி ரெட்டலை சின்ன ஃப்ரீஸ் ஆகி ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டது. மீண்டு எழுந்த அம்மா அவர்கள் மீண்டும் சின்னத்தை மீட்டார்கள், தலைமை கழகத்தை திறந்தார்கள். சொல்ற புரியுதுங்களா, கட்சியினுடைய பெயரை மீட்டார்கள், என்ன கட்சியை இணைத்தார். கட்சியை இணைத்ததன் காரணமாக தான் இத்தனை சாத்தியமானது. எனவே நாங்கள் வந்து நிச்சயம் இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தாங்க. தற்காலிகமான எடப்பாடி என்ன சொல்லுகிறார்கள், துரோகி பயிரும் கலை இருந்தா எப்படி ஓநாயம் குளநரி இப்படி சொல்லிட்டாரு. இதுக்கு மீறியும் அவர் சேர்த்துருவாரா? அவர் சேர்த்துட்டா நீங்க அதாவது நீங்க எப்படி தெரியுமா, ஒரு கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் மூந்தா எப்படி ஆகும் அந்த கதமை ஆயிடும். இப்ப ஒற்றுமையா இருக்குது அதிமுகவை. அதிமுக ஒற்றுமையா இருந்துங்க. நெட் ரிசல்ட் ஜெயிக்கணும்லங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன். 10 தோல்வி 11வது தோல்வின்னு போறப்ப அதிமுகவுடைய இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனும் பெருவாரியான தலைவர்களும் மற்ற பொதுமக்களும் விரும்புறது இணைப்புங்க. அவர் ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காண்டி கூடாதுன்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அதுதான் இது கல்லில் எழுத்தப்பட்ட எழுத்து போல இல்லை. அரசியலில் வந்து எந்த நிமிடமும் கட்சியின் நலன் கருதி நல்ல மாற்றங்கள் எந்த நிமிடமும் நிகழும். எனவே ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு சேர்க்க முடியாது. அதுவும் அம்மா பிறந்த நாளைக்கு அறிக்கை விடுறாருல்ல, எவ்வளவு பெரிய இது விளிம்புக்கு. அது அவருடைய 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். நம்முடைய அவர் வகித்த பதவிக்கு தகுந்த போல் அவருடைய செயல்பாடுகளும் பேச்சும் எழுத்து இருக்க வேண்டும். சொல்ற புரியுதுங்களா? ஒரு வந்து முதலமைச்சராக இருந்து முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போட்ட ஒரு ஆடு ஓனாயி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதப்பட்ட ஒரு இதில் அறிக்கையில் கையெழுத்து போடுறாருன்னா இதன் மூலம் அவரைத்தான் பலரும் விமர்சனத்துக்கு ஆளானார். இந்த அறிக்கையை பார்த்த முன்னாடி என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்படி போய் அநாகரிகமாக எழுதுவதா என்று அவர் கூட இருந்தவர்களே முகம் சுளித்தார்கள். சொல்கிற புரியுதா? அதனால் வந்து அந்த அறிக்கையின் வாயிலாக அவர்களுக்கு இமேஜ் தான் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர இது வந்து எங்களுக்கு வந்து அவர் சரி அவர் ஓபிஎஸ் அன்னைட்டு கேள்வி கேட்ட சொன்னார். சரி அவர் அது நாகரிகமாக நினச்சிக்கிட்டாருன்னு அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து அவருக்கு நாகரிகமாக பட்டதுன்னா நம்ம ஓகேன்ட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ட்டு பெருந்தன்மையாக அதை கடந்து போனாரே தவிர நீங்கள் அவர் ஓனாயின்னு சொல்லிட்டதுக்காண்டி நாங்கள் அதை விட ஒரு கடுமையான வார்த்தையை போட்டு எங்களை நாங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு அநாகரிகவாதியாக காட்டிக்க தயாரில்லை. எனவே அந்த சப்ஜெக்டை வந்து இட் ஹஸ் பின் க்ளோஸ்டு டாபிக். அந்த அறிக்கையை பொறுத்தளவில் நாங்கள் அதிமுக கூட சேர்றதுக்கான மந்திரம் எங்கிட்ட இருக்குன்றாரு. எப்படி என்ன மந்திரம் வச்சிருக்கீங்க சார்? இல்லை மந்திரவாதி தெருவில் சொல்லுவான், நான் மாங்காய் மரத்தை முளைக்க வைக்கிற மக்கள் வைக்க லாஸ்ட் வரைக்கும் சொல்லுவான். ஆனால் முளைய அப்படிதானே இருக்கு இப்போ பன்னீர்செல்வம் கதை. இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து பொதுமக்கள் தொண்டர்களோட உணர்வுகளை உணர்ந்து அந்த அடிப்படையில் காலத்தின் கட்டாயம் இட் வில் பி த நீட் ஆஃப் த அவர், யூனிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டி வில் பி த நீட் ஆஃப் த அவர் என்ற பொருள் கொள்ளக்கூடிய வகையில் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எனவே இந்த இயக்கம் வந்து 20 தலைவர் கட்டி காத்த இயக்கம் ஒன்றுபட்டால்தான் பலமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பலமான கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலில் வந்து ஒற்றுமையாக வேண்டும், பலமாக வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரும். எனவே வந்து அந்த சூழல் தேர்தல் நெருங்க உருவாகும் என்ற அடிப்படையில் தான் அவரை சொல்றாரே தவிர வேற ஒன்று அதில் 3 மந்திரம்னு ஒன்றும் கிடையாது. இல்லை சார், ஓபிஎஸ் கிட்ட என்ன வாக்கு சதவீதம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காரு? ப்ரூவ் பண்ண ராம்நாட்டில் ஒரு தொகுதியில். ஆமாங்க, ராம்நாட் தொகுதி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதவி என்பதை போல தேசிய ஜனநாயக கூட்டணி மோடியோட கூட்டணி வச்சதுனால கிடைச்சது. அது கூட கிடைச்சிருக்கு இல்லைங்க. மோடியோட கூட்டணி எல்லாம் சார் நீங்கள் கூட்டணியில் வந்து இப்போ வந்து coalition politics has come to stay in தமிழ்நாடு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இட் ஹேஸ் கம் டு ஸ்டே இன் த கண்ட்ரி. அதனால் வந்து கூட்டணி வைப்பதனால் நம்மால் கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் பலனடைவார்கள், அவர்களால் நாம் பலனடைவோம். இட் இஸ் ஒன்லி ஆன் இன்டர் ரிலேட்டட் மேட்டர். சொல்கிற புரியுதுங்களா? எனவே அவர் நாள் தான் ஓட்டு வந்துச்சு, ஒரு நாள் தான் வந்துச்சுன்னு கிடையாது. அதே கூட்டணி இவரும் வந்து ஒரு கூட்டணி வச்சு தானே நின்னாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர் அவர் தலைமையில ஒரு கூட்டணி இருக்கத்தானங்க செஞ்சு. சொல்றது புரியுதா?
அது விஜயகாந்த் கட்சிக்கு என்ன ஓட்டு இருக்கு? இல்லைங்க, அவர் அது யாரும் அதாவது இந்த 2024 எடப்பாடியை நம்பி 21% ஓட்டு சதவீதம் இருக்கு சார். அதை வந்துங்க பண்ணியிருக்காரு சார். அதான் விஷயத்தை கேளுங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன். அதிமுக ஓட்டு சதவீதம் வந்து 42, அதுல இருந்து 21 வந்திருக்காது. அம்மா அது இல்லங்க, இப்ப எடப்பாடி இது 21% என்கிட்ட இருக்கு. அம்மாவோட மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை இருந்த காலத்தில் அதிமுகவோட வாக்கு சதவீதம் 37, 36 என்று இருந்தது. அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் 23 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சுல, அதில் நம்ம 13 ஜெயிச்சோம்ல, அந்த கால்குலேஷன்ஸு. அப்புறம் வந்து இரட்டை தலைமையில் நம்ம 64 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குமா, அந்த வாக்கு சதவீதத்தை 36, 37% இருந்துச்சு. இன்றைக்கு ஒற்றை தலைமை என்று அவர் எடுத்த பிறகு அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது இன்றைக்கு 21 19 தான் குறைந்து இருக்கிறதே தவிர, இதை வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அதாவது உயர்வு நவிர்ச்சி அணின்னு ஒன்று தமிழில் சொல்லுவாங்க. உயர்வா சொல்ற மாதிரி கேவலப்பட்ட அந்த மாதிரி நீங்க வந்து அவர் வந்து அவர் டேட்டா படி 37, 41 ஆயிருந்தா யூ ஆர் கரெக்ட். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் OPS, EPS, the percentage of the vote of the ADMK has increased னு சொல்லலாம். when it is sliding என்ன, not in an ascending order whereas it is in an descending order, how can you term it as an improvement under the leadership of EPS? என்ன 37, 20, 21 உங்க 19 தான், 20 உங்க வாதப்படி வச்சுக்கிட்டாங்க 21 அதெல்லாம் பாதாளத்துக்கு வந்திருக்கே தவிர அவர் தனிப்பட்ட வெற்றின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்தபன் பண்ணி நிக்க வச்சிருக்கா சார் 21% பாத்தீங்க. அதுவும் பாராளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலா அப்படி இருக்கிறப்ப இவர் எந்த ஒரு பிரதமர் வேட்பாளர் நிக்க வைக்காத உண்மையான அதிமுக ஓட்டு 21% என்றுமே திமுக தீய சக்தி என்று நினைக்கக்கூடிய அப்படியே இருக்கு சார் 21%. அது போதும் சார் அவருக்கு 2026 ஆட்சி பிடிக்குது, அது போதும் சார். நீங்க சொன்னீங்கல்ல அவர் ஏதோ மாயமந்திரம் OPS வச்சிருக்காரான்னு சொன்னீங்க, அது மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்றது 19% இருக்கக்கூடியவர் வந்து 2026 தேர்தலில் ஓட்டு சதவீதத்தை அப்படியே டபுள் ஆக்குவாங்கிறது. நீங்கள் எது குட்டிக்கண்ணை ஏதோ EPS போய் ஏதோ மந்திரக்கோள் வெதர் யூ ஹேவ் given a magic wand into the hands of Mr. EPS னு எனக்கு புரியல. கணக்கு பழிக்க போகுது சார். இதுவரையிலும் ஆமா, விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு. இதுவரையில பாஜக தேவையே இல்லை. அம்மா சொன்ன மாதிரி என்னைக்கும் அதிமுக பாஜக கூட கூட்டணியே வைக்காதுன்ட்டு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றாரு நம்ம எடப்பாடி. அதுதான் விஜய் கூட கூட்டணி வச்சு 2026 தலைகீழா மாத்த போறாரு பாருங்க. அப்படிப்பட்ட தலைவர் சாணிக்கத்தனமா செயல்படுறாரு, உடும்பு புடியா இருக்கிறாரு. எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் பாஜக OPS வச்சு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் அசையற இல்லை சார், ஸ்ட்ராங்கா இருக்கா சார். உங்களுடைய கேள்வியே உங்களுடைய அறியாமையை காட்டுது. அம்மாவோட பிஜேபி கூட கூட்டணியே வைக்காம இருந்தார் நீங்க சொல்றீங்களே, சொல்லியிருக்காங்க 2004 இருந்து. இல்லைங்க, அம்மா சொன்னாங்க EPS வந்து அந்த மாதிரி அம்மா கூட சொன்ன மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்காம தனித்தன்மையை காப்பாற்றுறன்னு நீங்க சொல்றீங்களே, அது உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. ஆமாங்க, 2021 எலெக்ஷன்ல பிஜேபி நம்ம கூட கூட்டணி இல்லையா? அதுலதான் சிறுபான்மை ஓட்டு வரலான்ட்டு தான் 3% போச்சு சார். நீங்க அந்த 3% சிறுபான்மை ஓட்டு இருந்தா அவர் தான் சார் இப்ப முதல்வராக இருந்திருப்பாரு. குட்டிக்கண்ணன் உள்ள ஒரு வீக்னஸ் என்னன்னா, தொகுத்து வழங்கிட்டு வந்த கேள்வி என்னன்னா, அம்மா பாணியில பிஜேபி கூட அவர் கூட்டணியை வைக்கலன்னு ஒரு வடிகட்டின ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய சொன்னீங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன், அலோவ் மீ டு ஸ்பீக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு நான் சொன்னேன், இல்லைங்க அது தவறு. அவர் வந்து இது 2021 இது சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சார். ஆட்சியில் இருந்தப்போ 23 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல் கூட்டணி வச்சார். எனவே அம்மா மறைவுக்கு பிறகு அவர் பிஜேபியோட கூட்டணி வைத்தது உண்மை. அதற்கு பிறகு எழுந்த சூழலில் பிஜேபி கூட இருந்தால் மைனாரிட்டிஸ் ஓட்டு வரான்னு சொல்லி நான் போய் தனிச்சு போய் ஜெயிச்சு காட்டினேன்னு போனார். ஆனால் நெட் ரிசல்ட் என்னன்னா, முதல்ல இருந்த பிஜேபியோடு இருந்தப்போ, அதாவது ரெட்டை தலைமையில் இருந்ததை விட ஓட்டு சதவீதம் அதெல்லாம் 20% குறைஞ்சி இன்னைக்கு கீழே தான் போயிருக்கு. அதனால இவர் எடுத்த
அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, தனித்து போனால் மைனாரிட்டிஸ் ஓட்டு தனக்கு விழுங்குன்னு சொன்னது அது வந்து ஒரு அரசியல் காரணமே தவிர அது உண்மையான அவருடைய உண்மையான நிலையை பிரதிபலிக்கவில்லை. எந்த மைனாரிட்டிஸ் ஒரு ஓட்டு போடாதனால தான் 37% இருந்த வாக்கு 19% குறைஞ்சிச்சுங்கிறது என்னோட பதில். சொல்ல புரியுதுங்களா? உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மகனை மற்றும் வெற்றி பெற்று ஆச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னா ஒரு எம்பிக்கு 6 தொகுதி. அப்படின்னா 2021 எவ்வளவு ஜெயிச்சிருக்கணும்? ஒரு 5, 6, 10க்குள்ள வந்திருக்கு. எப்படி சார் 66 வந்தது? எது 66 தொகுதி? 66 தொகுதி ஜெயிச்சிருக்குல்ல, கூட்டணி சேர்த்து 76 இருக்கு. ஆமா ஆமா, அது எவ்வளவு பெரிய இது. அப்பனா பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறு மக்கள் நினைக்கிறாங்கல்ல. அந்த சார் அன்னைக்கு இருந்த இரட்டை தலைமையில நின்றவர்கள் அன்றைக்கு நம்ம ஆளுங்கட்சியா இருக்கான். சொல்ற புரியுதுங்களா? நின்றவர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள், அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு மூலதனம் போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சொல்ல புரியுதுங்களா? அவர்களை எதிர்த்துன்னு 61 பேர்ல நீங்க பட்டியலை தயவு செய்து எடுத்து பாருங்க. பட்டியலை எடுத்து பாருங்க. ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள். அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் இவர்களோட படைபலத்தோடு பணபலத்தோடு இருக்கக்கூடிய பின்னணியோடு மோத முடியாத ஒரு சூழலில் சொல்றது புரியுதுங்களா? அன்றைக்கு இரட்டை தலைமை இருந்தது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு இது வெற்றி என்பது சாத்தியமானது. சரிங்களா? அந்த அடிப்படையில் இல்லாட்டி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துருச்சுன்னா தொடர்ந்து ஜெயிச்ச ஜெயக்குமார் ஏன் வந்து இங்கே ராயபுரத்தில் தோக்குறாரு? சென்னையில் இருங்க சார், சென்னையில் ஏன் சார் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை? நீங்கள் ஜெயிச்ச பகுதிகள் எங்கே தெரியுங்களா உங்களுக்கு? இந்த 10.5% வாக்கு இது கொடுத்த வன்னியர்களுக்கு, வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வன்னியர் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் அதிகம் உள்ள வட மாவட்டங்களில், அப்புறம் வந்து கொங்கு மண்டலத்தில் இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர இதனோட பேக்லேஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதகம் என்னாச்சுன்னா இதனால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள், டெல்டா ரீஜன், சென்னை உட்பட வாஷ் அவுட் ஆச்சுங்க. இதுதான் கலை யதார்த்தத்தை பிரதிபலிச்சது. எனவே வந்து அன்றைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியது. பட் ஃபார் திஸ் 10.5% ஆஃப் இது ஓபிஎஸ் கால வாரி விட்டாரு. எங்க பிரச்சாரத்துக்கு போனாரு? எங்க போனாரு? 2020 சட்டமன்ற தேர்தலில் எங்க பிரச்சாரம் போனாரு? இல்லைங்க, அது லாஸ்ட்ல தான் போனாரு. அவர் வந்துங்க, நான் கூடவே இல்லைங்க, நான் மனச்சாட்சி படி பேசுறேன், இட்டு கட்டி பேசுறவங்க கிடையாது. நான் இட்டு கட்டி பேசுறேன் இல்லை இட்டு கட்டி நீங்க வெளியில தெரிஞ்ச செய்திகள் சொல்றீங்க. நான் களத்தில் இருந்தவங்கனால நானே வந்து அவர் நின்ற போடி தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராக நான் இருந்தவன். அவர் எங்களை மாதிரி என்னையே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமையனர் சையத்கான் போன்ற முன்னணியினரை வந்து தேர்தல் பொறுப்பாளரை போட்டு அவருக்கு தலைமை கழகத்திலேருந்து அவருக்கு சுற்றுப்பயணம் டூர் ப்ரோக்ராம் இருக்குங்களா மிஸ்டர் குட்டிக்கண்ணன், அன்றைக்கு முதல்வராக இருந்தால் அண்ணன் இபிஎஸ்க்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குறாங்க தலைமை கழகம். எல்லாரும் சீனியர்ஸு ஓபிஎஸ் அண்ணனுக்கு டூர் ப்ரோக்ராம் போயிட்டு கொடுக்குறாங்க. நான் நிச்சயமாக எந்த இடத்தையும் சேலஞ்சு பண்ணுறேன். அந்த அவருக்கு ஓபிஎஸ் துணை முதல்வராக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு போட்டு கொடுத்த டூர் ப்ரோக்ராமில் ஒரு தொகுதி கூட மிஸ் பண்ணாமல் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேஜில் போடி கொஞ்சம் நீங்கள் வந்து ஓட்டு நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன எச்சரிக்கை விடுத்த நேரத்தில் கூட இல்லைங்க, நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், இங்கே இருக்கேன், சேலத்தில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், முசிறில் இருக்கேன்ட்டு அதவே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர மனசாட்சிப்படி சொல்கிறேன், கடைசி 3 நாட்கள் மட்டும்தான் அவர் போடி தொகுதிக்கு வந்தார். காரணம் வந்து அந்த இதில் எனக்கு சீட்டு கிடைக்கல. 2021 சட்டமன்ற தேர்தல் நான் கூட நிலக்கோட்டை தொகுதி கேட்டேன், சீட்டு கிடைக்கல. எனவே வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா, நீங்கள் வந்து போடி தொகுதியில் மாவட்ட செயலாளராக இணைந்து தேர்தல் பணியாற்றுங்கள் என்று சொன்ன காரணமாக நாங்கள் பணியாற்றின காரணமாக நான் மனச்சாட்சியோடு உண்மையாக நான் சொல்கிறேன். அவர் வந்து டூர் ப்ரோக்ராமு கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முன் டூர் போனார். அவர் தொகுதிக்கு அவர் எடுத்துக்கிட்டது கடைசி 3 நாட்கள் மட்டும்தான். அதில் மக்களுடைய ஆதரவை பெற்று நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதுதான் உண்மை. இல்லை, இப்ப இருக்க பாஜக ஓபிஎஸ் வச்சு எடப்பாடி ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு இப்ப செங்கோட்டையனை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. இனி வந்து செங்கோட்டையன் தான் பாஜகவுடைய தலையாட்டு பொம்மை, கீ கொடுக்க பொம்மை ஆகி போட்டாரு. இப்ப ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லாதச்சு. அதாவது என்ன சொல்றேன், நாங்க நீ கேள்வி கேட்கறதுல ஏதோ உங்க கேள்வியில மட்டும்தான் இன்னும் பொதிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு 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 சூழலை உருவாக்குறீங்க. தட் இஸ் நாட் கரெக்ட்.
ஓகே. நான் என்ன சொல்றேன், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெகுண்டு எழுந்ததுக்கு காரணம், அங்கே வந்து ஒரு விவசாயிகள் சங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அன்னூரில் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அது ஒரு இல்ல எதுக்கோ ஒன்று சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லாது, அப்படி சொல்றதுக்கு அது ஒரு ஒரு இல்லைங்க. நீங்க அப்படி ஏதோ ஒரு காரணம் சொன்னீங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் மூத்த இல்ல சார், இதனே அரசியல்வாதி சொல்லு, ஏதோ ஒரு காரணம், உப்பு சப்பு இல்லாத காரணம் அது. எம்ஜிஆர் படமும் அம்மா படம் போடாது உப்பு சப்பு இல்லாத காரணமாங்க. எங்களுக்கு எல்லாமே அவங்க தானுங்க. நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன்? புரட்சியில் எம்ஜிஆர் அம்மா இல்லாம அதிமுகவா, அவங்க இல்லாம நாங்களா? இருங்க சார், அதிமுக நடத்திய பொதுக்கூட்டமா விவசாயிகள் நடத்திய சார், நன்றி கூட்டம் சார், நன்றி. எதுக்கு என்னை பேச விடுங்க. இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அர்த்தம்லாம் போயிடுறேன். அது உங்க கேள்வி சரியான கேள்வி, நான் பதில் சொல்றேன். அதே போலதான் மீத்தேன் எதிர்ப்பு இயக்கத்திற்காக தஞ்சாவூர்ல விவசாயிகள் சங்கங்கள் தான் பொதுக்கூட்டம் போட்டுச்சு, கண்டன பொதுக்கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக தலைவர் படம் அம்மா படம் போட்டு தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. மீத்தேன் அதுவும் விவசாயிகள் சங்கம் நடத்துனது தான். அதே போன்று தான் விவசாயிகள் சங்கம் இங்கே நடந்தது. அதை தான் அவர் செங்கோட்டையனை காட்டி சொல்கிறார். அங்கே வந்து மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் தஞ்சாவூரில் நடந்தப்ப தலைவரோட அம்மா படம் போட்டிங்கள, இங்கே மட்டும் போடாது என்ன பார்த்தா அவருக்கு வந்து எனவே இது தவறு, தலைவரையும் அம்மாவையும் நம்ம ஏற்கனவே இங்கே கட்சி பிளவுபட்டு மக்களுடைய நம்பிக்கையிலேருந்து கிடக்கிறது. இங்கே வந்து அவர் தலைவர் போல அம்மா போல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பிழைக்கணும்னா தலைவர் அம்மாவையும் காட்டித்தான் நம்ம பிழைக்க வேண்டியது இருக்குது. எனவே வந்து இந்த நிலையில் அவங்களை அவமானப்படுத்துகிற தொண்டன்னு பொதுமக்கள் நம்பினா நம்மளை ரொம்ப ஒதுக்கி தள்ளிடுவேன். அதுபோக நான் தலைவரால் உருவாக்கப்பட்டவன், 3 முறை தலைவரால் சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவன், மாவட்ட செயலாளராக கச்சேரி அமைப்பு ரீதியாக இருந்த 80 தேர்தலில் 22 தொகுதியில் அடங்கிய ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட கலை செயலாளர் என்ன ஆளாக்கியவர் தலைவர். அதற்கு பிறகு என்னை தத்தெடுத்தது போல என்னை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அம்மா. இருவரும் தலைவர்கள் என் கண் முன்னால் அசிங்கப்படுத்துவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனச்சாட்சியோடு வெகுந்து எழுந்த ஒரு மூத்த தலைவர். செங்கோட்டையனுக்கு நடிக்கவே தெரியாதுங்க. செங்கோட்டை அண்ணனுக்கு நடிக்கவே தெரியாது. அவர் இட்டுக்கட்டியும் பேச மாட்டார். அனாவசியமாக உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர், அமைதியாக போயிடுவார் எந்த சூழல்லையும். அமைதியா இருந்து அதிமுகவை கெடுக்க பார்க்குற ஓபிஎஸ் எப்படி அழிக்க முடிஞ்சா முடியல. இருங்க, இப்ப பாஜக செங்கோட்டையனை வச்சு அழிக்க முடியும். செங்கோட்டை அண்ணனோட நேச்சரை புரிஞ்சுக்கங்க. தன்னால் கட்சிக்கு எந்த தீங்கு வந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் அவர்கிட்ட என்ன சார் தொண்டர் படம் இருக்கு, எது இருக்கு, அவனை நம்பி யாரும் இப்ப யாருமே வரலையே. பாத்தீங்களா செங்கோட்டை எப்படி ஓபிஎஸ் நம்பி யாரும் வெளியே வரலையோ, அதே மாதிரி செங்கோட்டையை நம்பி யாருமே வெளியே வரலையே. இன்னும் கட்சி எடப்பாடி கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்குது சார். நீங்க ஒரு ஆளு தான் எடப்பாடி இபிஎஸ் அவர்களுடைய கொள்கை வரப்பு செயலாளர், தனி செயலாளர் மாதிரி நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. உண்மை அது கிடையாது. எல்லாரும் ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். சொல்ல பார்த்தீங்களா, செங்கோட்டை அண்ணன் போன்ற ஒரு சீனியர் லீடர் வந்து மறுநாள் அவர் வீட்டுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் போச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ஒரு உணர்வை வெளிப்படுத்தினேன், இதை வந்து நீங்கள் வந்து தனியாக கூட்டமாக வந்து இதை வந்து பெருசுபடுத்த வேணாம், நம்ம வந்து இட் வில் பி பீஸ்ஃபுல்லி சார்ட்டட் அவுட், அமைதியாக இருங்க அப்படின்னு அவர் சொல்லி அவர் வந்து சமாதானமாக வந்தவங்களை அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனவே வந்து நீங்கள் சார் இப்போ இந்த சைடு தெரிந்தோ தெரியாமலோ திரு இபிஎஸ் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், ஒரு முதலமைச்சராக காரணமாக இருந்தவர் திருமதி சசிகலா அம்மையார், வழிவகுத்தவர் திரு டிடிவி தினகரன், அப்புறம் சிக்கல் வந்த நேரத்தில் 15 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து காட்சியை காப்பாற்றி 4 ஆண்டு காலம் ஆதரவு கொடுத்தவர் அந்த ஓபிஎஸ். இன்றைக்கு ஏதோ ஒரு காலத்தினால் 3 பேரையும் அவர் வந்து பகைத்து கொண்டார். 3 பேர் வெளில இருக்காங்க. அந்த சைடு வந்து கொங்கு மண்டலம் சரி பரவாயில்ல, இது வந்து இவர்களை தனிநபராக பார்க்கக்கூடாது தயவுசெய்து. இவர்கள் வந்து ஒரு பெரிய சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஓகே இது பொலிட்டிக்கல் அப்படின்னு நினச்சாலும் அந்த சமுதாயம் பாரு நம்மளால் பலன் அடைஞ்சிட்டு நம்ம ஆளுகளை கருவேப்பிலை மாதிரி இருந்தாலும் தூக்கி போட்டாப்லையே, யூஸ் அண்ட் த்ரோ, இது எவ்வளோ பெரிய தவறுன்னு அந்த சமுதாயம் அதிருப்தி. இன்னொரு சேர்த்து பரவாயில்ல, அவர் சார்ந்த கொங்கு மண்டலம் ஒரு கை கொடுக்குன்னா, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அங்கே எம்பி எலெக்ஷன் நின்று கோயம்புத்தூரில் அதிமுக கோட்டைங்கிறதுல 3 சட்டமன்ற தொகுதியில் ஏடிஎம் கூட அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒன்று முடிச்சிடுறேன் அதுக்கு பின்னாடி இருந்தது யார் தெரியுமா? முடிச்சிடுறேங்க ப்ளீஸ், முடிச்சிடுறேன் கொஞ்சம் விடுங்க. மாதிரி அதே அண்ணாமலை கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலை அங்கே போய் அவர் தன்னை நிலைநிறுத்திருக்கார். இன்னொரு அந்த சார் பொலிட்டிக்கலாக அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டவர்கள் தலைவர் காலத்திலே
அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், அண்ணன் பொன்னையன் போன்றவர்கள்ட்ட சொல்ல புரியுதுங்களா. எனவே இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த சமுதாயம் பெருமையோடு பார்த்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் துச்சமாக மதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த சமுதாயம் எண்ணுகிற பொழுது அவர் கொங்கு மண்டலத்திலே திரு இபிஎஸ்ஓட இமேஜ் பாதிக்கப்படுதில்ல. அது கட்சிக்கு தானே பாதிப்பு. 2026 எடப்பாடி அதிமுக, விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்த் கட்சி இருக்கிற சிறு கட்சி எல்லாம் கூட்டணி சேர்த்து இப்பொழுது மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்களே. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று சொல்றாங்க சார். அரசியல் பார்வையாளர்கள், நிபுணர்கள், ஆலோசகர் எல்லாருமே இந்த கூட்டணி அமைந்தால் வெற்றி. நீங்க இல்ல நீங்க என்ன போறீங்கன்னு தெரியல. ஒண்ணு, அதாவது ஓபிஎஸ் நம்பிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சுயநலத்தோட கட்சி நலம் தான் எங்களுக்கு முக்கியம். சொல்ற புரியுதா? சுயநலத்தோட கட்சி நலம் தான் எங்களுக்கு. சுயநலங்கிறது எங்களுக்கு ஒண்ணு. அதாவது உங்களுடைய அதாவது பகல் கனவு காண்பதை போல நீங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. கனவு காண்றது செயல்பாட்டோடு கூடிய கனவாக இருக்க வேண்டும். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அந்த எல்லைக்கோட்டை நோக்கி, அந்த வெற்றியை நோக்கி நடப்பதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு உழைத்து வர வேண்டும். சொல்ல புரியுதுங்களா? இப்போ இருக்கிறதுனா அதிமுக ஒன்றுபடாத வரை, சொல்ல புரியுதுங்களா, நீங்கள் எதிர்பார்ப்பதை போல பெரிய கூட்டணி எதுவும் அமைய போகிறதில்லை. அப்படியே நீங்கள் சொன்னாலும் அமைந்தாலும் அது இன்றைக்கு பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பலம் வாய்ந்த கூட்டணி. மெனி டைம்ஸ் தட் அலையன்ஸ் ஹேஸ் பின் டெஸ்டட் அண்ட் இட் ஹஸ் ஒன் ஆல்சோ. எனவே அந்த கூட்டணியை உடைந்து போயிருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு பிரிவுக்கு தலைவராகக்கூடிய திரு இபிஎஸ் அவர்களுடைய அமைக்கக்கூடிய கூட்டணி ஒருபோதும் எதிர்கொள்ள முடியாது, வெற்றி பெறவும் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நாங்கள் நடைபெற இருக்கிற மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும், அது அதிமுகவுக்கு பலன் தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், ஒற்றுமை ஏற்படட்டும். ஒன்றுபட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.